உங்களால என்ன பண்ண முடியல, ஒரு வழக்கு அவர் மேல தொடுத்து அவரை சிறையில் அடைச்சாலும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஒரு வழக்கை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்துக்கு அலைய வைக்கல நினைச்சாலும் அதையும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஏன்னா நம்மால் என்ன பண்ணுவார்னா, ஒரு விமான நிலையத்தில் போறாரு. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, திருச்சியில ஒரு பிரச்சனை, திருச்சியில ஒரு நீதிமன்றம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த ஒரு வழக்கு சம்பந்தமான வழக்குகளுக்காக திருச்சி நீதிமன்றத்துக்கு அண்ணன் அடிக்கடி போறாரு. இப்ப கொஸ்டினிங் போயிட்டு இருக்கு. போன தடவை இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொஸ்டினிங் சொல்லுவாங்க, கேள்விகள், நீதிபதி கேள்வியை போற உங்க மேல என்னென்ன புகார்கள் சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சிகள் ஏறி இருக்கு, இந்த சாட்சிகள் சம்பந்தமா நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கேட்பாங்க. அது இவர் அது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணும். அது இவர் கொஸ்டினிங் சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினிங்காக அண்ணன் திருச்சி வந்தார். இப்ப என்ன செஞ்சார், நம்மால சென்னை விமான நிலையத்தில் விமானம் ஏற வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல தமிழ்நாடு அரசை போட்டு, திமுக அரசை போட்டு, திராவிடத்தை போட்டு ஒரு கிழிச்சிருக்காரு. அடுத்து அப்படியே இறங்கினீங்கன்னா திருச்சி விமான நிலையத்துக்கு வராரு. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்கறாங்க. அங்கேயே வச்சு திமுகவையும் சரி திராவிடத்தையும் சரி ஒரு பொலந்து விட்டு அடுத்து இதுக்கு போறாரு, நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்தில் போய் வழக்குகள்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது அங்கே ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. திரும்ப சென்னைக்கு வரும்போது ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. மறுநாள் தான் வர்றாரு, வந்த உடனே ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகுது, இவர் பயணப்படக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே அங்கங்க பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு ஐயா ரஜினிகாந்த் மாதிரியோ அல்லது அண்ணன் கமலஹாசன் மாதிரியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரியோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, கனிமொழியும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க. ஒருவேளை சந்திச்சாக்க அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சீமானனை மட்டும்தான் இருக்கிற அரசியல்வாதிகளே வேற எதுக்கும் கேள்வி இருக்கா, நீங்க நல்லா ஒத்து பாருங்க, பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் கேட்பாரு, வேற எது கேள்விகள் இருக்கா, போலாமா, போயிட்டு வரோம், அண்ணன் போயிட்டு வரோம் அப்படிம்பாரு. இது மாதிரி ஒரு பத்திரிகையாளரை சொல்லுங்க.